இன்னைக்கு காலையில 10 மணி இருக்கும். ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிருந்தான். ஃபிளிப்கார்ட்ல 99 ரூபாய்க்கு ஐபோன் விற்கிறாங்க, என்னன்னு பார்த்து வாங்கி கொடு அப்படின்னா. நம்ம திருப்பு கூடைகள் அவ்வளவு யோக்கியம்லாம் கிடையாது. அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. ஃபிளிப்கார்ட்ல இந்த ஐபோனே 99 போட்டிருக்கேன். அவன் லிங்கை வாங்கி ப்ரௌசர்ல போட்டு ஓபன் பண்ண பார்த்தா ஒரிஜினல் ஃபிளிப்கார்ட் மாதிரி அந்த வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனா இது ஒரிஜினல் கிடையாது. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணாங்க அப்படின்னா தெரியாதவங்க பார்க்கும்போது அது ஒரிஜினல் ஃபிளிப்கார்ட் வெப்சைட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அதில் அட்ரஸ் பேமெண்ட் எல்லாம் பண்ணி ஆர்டர் பண்ணிடுவாங்க. 99 ரூபா அப்படின்றப்போ அதுக்கு எந்த விதமான ப்ராடக்ட்டும் அனுப்ப மாட்டான், காசு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதை கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபிளிப்கார்ட்டோட ஒரிஜினல் வெப்சைட்டில் போயிட்டு அந்த ப்ராடக்ட் நேமை போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க நிஜமாவே 99 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியும். ஏன்னா இதுக்கு மூல காரணம் வேற யாரும் கிடையாது, சிறப்பு கூடைகள் தான். ஏன்னா அவங்க வந்து 99 ரூபாய்க்கும் 1 ரூபாய்க்கும் வந்து சில ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க ஆஃபர் ப்ரைஸில். பட் ஐபோன் கிடையாது, ரீசனபிளான ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணிட்டு தான் இவங்க ஐபோனையும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வருது. ஸோ மக்கள் ஜாக்கிரதையாக.